படபடப்பு, டென்ஷன், கவலை இது எல்லாத்துக்கும் காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இறந்த காலமா இருக்கும், இல்ல எதிர்காலமா இருக்கும். நிகழ்காலத்துல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க நிகழ்காலத்துல எப்படி இருப்பீங்கன்னா, இந்த இறந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் நெனச்சு, நிகழ்காலத்துல படபடப்பா, டென்ஷனா, பதட்டமா இருக்கீங்க. இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப நீங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்க எப்பல்லாம் நிகழ்காலத்துல இருக்கீங்களோ, உங்களோட 100% நிகழ்காலத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு படபடப்பு, ஆங்ஸைட்டி இருக்காது. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்னு நெனச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படி நெனைக்கலாம். ஆனா எப்பயுமே அப்படியே நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? ஃபியூச்சர்ல இப்படிலாம் பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு நெனச்சா அதுக்கு உண்டான சொல்யூஷனை ஏற்படுத்தி வைப்பது மிகவும் சாலச் சிறந்தது. ப்ரீகாஷனா இருப்பது சந்தோஷம். பாஸ்ட் டென்ஸ்ல இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேன், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ல இது பிரச்சனையா வந்ததுன்னா வரக்கூடாது, அப்ப நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது சாலச் சிறந்தது. நான் அதையும் வேண்டானே சொல்லல. ஆனா எதை வேண்டான்னு சொல்றேன்னா, எப்பயுமே பாஸ்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் நினைச்சுக்கிட்டு பிரசன்ட் டென்ஸ்ல எப்பதான் வாழ போறீங்க? இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கொண்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் படபடப்புக்கு என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல, உங்களை சொல்றேன். நான் ஒரு விஷயத்த பண்றேன், நான் இதை பண்ணேன், நான் இதை பேசினேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை எடுத்துக்கிட்டேன், நான் இதை கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், உங்க மனம் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. உங்களால 5 நிமிஷம் எதையும் நினைக்காம உட்கார முடியாது. மனம் எதையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட முடிவு உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, உங்க கை உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, உங்க இதயம் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, உங்க நாக்கு உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, உங்களோட உணர்வுகள் உங்களோட கண்ட்ரோல்ல கிடையாது, உங்க கோபம் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, உங்களோட கல்லீரல் கண்ட்ரோல்ல கிடையாது, சிறுநீர் பை உங்களோட கண்ட்ரோல்ல கிடையாது. எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி உங்களெல்லாம் மேல இருந்து இயக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இங்க இயக்கிட்டு இருக்கீங்க.